பெயிண்டிங்ஸை திருடுறவங்கள்ட்ட இருந்து பெயிண்டிங்ஸை காப்பாற்றுற ஹீரோ பட் காப்பாற்றின பெயிண்டிங்கை எங்கே வச்சுங்கிறதே மறந்து போகிறாரு. இதனால ஒரு வாழ்க்கை எப்படிலாம் மாறுங்கிற சொன்ன ஒரு படம் தான் ட்ரான்ஸ். இந்த படத்தில் அதிகமாக நிறைய அடல்ட் சீன் இருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தோட முக்கியமான ரோலில் எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் சால் சேவியர் நடிச்சிருந்த ஜேம்ஸ் மெக்காய் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து தான். இந்த படத்தில் வர நிறைய சீன் நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை ஃபேக்கான வேர்ல்டில் இருக்கோமா நமக்கே தெரியாது. இந்த படத்தில் வர எவ்ரி சிங்கிள் சீன்லயுமே ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கடைசியில் உங்களுக்கு இந்த படமே புரியும். அதெல்லாம் நான் சொல்ற விஷயங்களை தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. இந்த படத்தோட ஹீரோ பேரு சைமன். சைமனோட ஒர்க் என்னன்னா காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் விற்பாரு. வித்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துல வச்சுக்கணும். இன்கேஸ் யாராவது அந்த பெயிண்டிங் திருட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இந்த பெயிண்டிங்ஸை காப்பாற்றணும். இது ஒன்று தான் சைமனுக்கு இருக்கிற வேலை. ஒரு நாள் சைமன் வழக்கம் போல பெயிண்டிங்ஸ் வித்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கொள்ளை கூட்டம் வருது. அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவர் பேரு ஃப்ராங்க். ஃப்ராங்க் கூடயே நேட்டுங்கிற ஒரு நபர் இருப்பாரு. இவர் நீங்க தமிழ் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ராங்க் அவங்க டீமும் சைமன் கிட்ட இருந்து பெயிண்டிங் ட்ரை பண்றாங்க. பட் சைமன் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கறான், பட் அவனால முடியல. இந்த சண்டையில சைமனோட தலையில பலம் அடிப்படுது. ஃப்ராங்க் எல்லாரும் டிராயிங் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ராங்க் அந்த டிராயிங் ஓபன் பண்ணி பார்க்கறான். அது ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கு, ஒரிஜினல் டிராயிங் காணோம். இந்த ஒரிஜினல் டிராயிங் யார் எடுத்துப்பாங்கன்னா கண்டிப்பா சைமன் எடுத்துப்பான். இப்போ சைமன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவன் டாக்டர் செக் பண்ணி பார்க்கறாங்க. சைமனுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லாம போகுது. அதாவது இந்த மியூசியத்தில் நடந்த ஃபைட், அந்த டிராயிங் எங்க ஒளிச்சு வச்சோம் எதுவுமே இப்போ சைமனுக்கு ஞாபகம் இல்ல. இதை தெரியாத ஃப்ராங்க் என்ன பண்றாங்கன்னா சைமனை கடத்தி கொண்டு போய் அவனை சித்திரவதை பண்றாங்க. பட் சைமனோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கறாங்க. பட் சைமன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ அவங்க நல்லாவே புரியுது சைமனுக்கு அம்னீஷியா இருக்குன்னு. இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நார்மல் பர்சனா இருந்தானா கண்டிப்பா உண்மையை சொல்லியிருப்பான். பட் சைமன் கிட்ட உண்மை வரலனா அவன் உண்மையை தான் சொல்றான், அவனுக்கு ஞாபகம் மறதின்னு. இதனால ஃப்ராங்க் என்ன பண்றாருன்னா சைமனை செக் பண்ண டாக்டர் கிட்ட பேசுறாரு. சைமன் கிட்ட இருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் செஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இமிடியேட்டா வேணும்னா அவர் நீங்க ஹிப்னடைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ராங்க் சைமனை ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஃப்ராங்க் சைமன் கிட்ட இந்த ஊர்ல இருக்கிற ஹிப்னடைஸ் பண்ற ஆர்டிஸ்ட் பேர்லாம் கொடுக்குறாரு. அதுல ஏதாவது ஒரு நபர் சூஸ் பண்ண சொல்லும்போது சைமன் எலிசபெத்ங்கிற ஒரு பெண்ணை சூஸ் பண்றான். அது எதுக்காக நீ சூஸ் பண்ற ஃப்ராங்க் கேட்கும்போது ஆல்ரெடி உங்களோட பழன மாதிரி இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்றான். அதனால ஃப்ராங்கும் சைமனை எலிசபெத் கிட்ட அனுப்புறாங்க. பட் எலிசபெத்துக்கு சைமனை யாருனே தெரியாது. சைமனுக்கு அவங்கள பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்குமே தவிர சைமன் எலிசபெத்தும் பழனதே இல்ல. இப்போ இவங்க பிளான் என்னன்னா சைமன் அவன் காசாவே தொலைச்சிட்டான். அந்த காசாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் இப்ரடைஸ் பண்ண சொல்றான். அதே மாதிரி எலிசபெத் அவன் இப்ரடைஸ் பண்ணி காசாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் சைமன் நினைக்கிறானா அந்த காசாவிக்கு பதிலா பெயிண்டிங்ஸை திங்க் பண்ணி பார்க்கறான். அப்படி இப்ரடைஸ் பண்ணும்போது பெயிண்டிங்கை திங்க் பண்ணி பார்த்தானா அந்த பெயிண்டிங் எங்க வச்சிருக்காங்கிற விஷயம் சைமனுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அந்த விஷயத்தை சொல்லணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா சைமனோட உடம்புல ஒரு மைக் இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த மைக் மூலமா சைமன் எது சொன்னாலும் அது ஃப்ராங்க் கேட்கும். இன்கேஸ் இப்ரடைஸ் பண்ணும்போது அவன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவான், அது எல்லாத்தையுமே இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பிளானோட தான் சைமன் உள்ள அனுப்பியிருக்காங்க. இப்போ உள்ள போன சைமனை எலிசபெத் இப்ரடைஸ் பண்றாங்க. அந்த இப்ரடைஸ் வேலை அவனுக்கு என்ன தெரியும் நம்ம காட்டவே இல்லை. இப்போ சைமன் என்ன சொல்றான்னா அந்த பொருள் இருக்கிறது என் வீட்டு பீரோன்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது ஃப்ராங்க் உடனே சைமன் கால் பண்றான். அதனால சைமன் இப்ரடைஸ்ல இருந்து வெளியே வந்து அந்த இடத்துக்கு போயிடுறான். இப்போ சைமனும் ஃப்ராங்கும் சைமனோட வீட்டில் இருக்கிற பீரோ ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அதுக்குள்ள காச்சாவி தான் இருக்கு, பெயிண்டிங்கை காணோம். அப்படின்னா இப்ரடைஸ் பண்ணும்போது சைமன் ஒழுங்கா ஒத்துக்கல. அதாவது அவன் டிராயிங்ஸை பத்தி திங்க் பண்ணாம காசாவை பத்தி திங்க் பண்ணிருக்கான். அதனால இவனை மறுபடியும் எலிசபெத் கிட்ட அனுப்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலை சைமன் செகண்ட் டைம் எலிசபெத்தை மீட் பண்றான். எலிசபெத்துக்கு நல்லாவே தெரியுது சைமன் யாரோ ட்ரிகர் பண்றாங்கன்னு. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பழைய வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விடுறாங்க. இதனால இதை கேட்டு இருக்கிற ஃப்ராங்குக்கு அவங்க இப்ரடைஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இதே நேரத்தில் எலிசபெத் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நோட்ல எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உன்னை யாராவது தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை எழுதி காமிக்கிறா. அதுக்கு சைமனும் ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இப்போ எலிசபெத் என்ன பண்றானா எழுந்து வந்து சைமன் கிட்ட ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் எடுத்து நான் உங்ககிட்ட தனியா பேசணும், நீங்க வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்றா. இப்போ அதே மாதிரி ஃப்ராங்க் எலிசபெத்தும் மீட் பண்றாங்க. இப்போ எலிசபெத் ஃப்ராங்கை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க நல்லாவே தெரியும், உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ஸ் வேணும், அந்த பெயிண்டிங்ஸ் எங்க வச்சாங்கிற விஷயம் சைமனுக்கு தான் தெரியும். அதை என்னால இப்ரடைஸ் பண்ணி வாங்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா என்ன உங்க டீம்ல ஒரு பார்ட்னரா மாத்தணும். எனக்கு நீங்க எந்த ஷேரும் தர வேணா, ஜஸ்ட் நான் உங்க டீம்ல ஒரு பார்ட்னர் சொல்லிக்கிட்டு எலிசபெத் ஃப்ராங்கோட டீம்ல சேர்றான். இப்போ ஃப்ராங்கோட அடியாட்கள் முன்னாடி சைமனை இப்ரடைஸ் பண்றாங்க. இப்போ சைமன் இப்ரடைஸ் பண்ற அந்த வேர்ல்ட்ல இருக்கான். அந்த வேர்ல்ட்ல இருக்கும்போது சைமனோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் ஃபுல்லா நிறைய டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அது ஃபுல்லா பிளட்டா இருக்கு. இதனால பயந்து போன சைமன் என்ன பண்றானா உடனடியே அந்த இப்ரடைஸ் வேர்ல்ட விட்டு வெளியே வந்துடுறான். இதை பார்க்குற மற்ற எல்லாருமே எதுக்காக சைமன் வெளியே வந்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு சைமன் இருந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நான் எலிசபெத் கிட்ட தனியாக பேசுகிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி சைமன் எலிசபெத்தை கூட்டி போய் தனியாக பேசுகிறான். இப்போ இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உண்மையாலுமே சைமன் யாருன்னா அவன் ஒரு சூதாட்டக்காரன். அவன் அந்த ஊரில் நிறைய சூதாட்ட விளாண்டு ஒரு மிகப்பெரிய கடன்காரனாவே மாறிட்டான். இந்த ஒரு பணத்தை அடைக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த ஒரு பணத்துக்காக தான் அவன் அந்த டிராயிங்கவே திருட பிளான் பண்ணான். பட் அவனால அந்த டிராயிங்கை திருட முடியாது. அதனால இவனுக்கு இன்னொரு நபரோட ஹெல்ப் வேணும். அந்த நம்பர் தான் ஃப்ராங்க். சைமனும் ஃப்ராங்கும் சேர்ந்து தான் அந்த பெயிண்டிங்கை திருட நினைச்சாங்க. பட் இதில் என்ன நினச்சுன்னா சைமன் இருந்துட்டு ஃப்ராங்க் மேலே சந்தேகப்பட்டான். எங்கே ஒருவேளை ஃப்ராங்க் தன்னை சாகடிச்சுட்டு அந்த பெயிண்டிங் அவன் மட்டும் கொண்டு போயிடணும்னு அவனுக்கு ஒரு பயம்.
பயம். அதனால தான் அன்னைக்கு ஃப்ராங்க் அந்த திருட வந்தப்ப சைமன் தடுக்க ட்ரை பண்ணான். அந்த இடத்துல சைமனுக்கு மண்டை குழம்பி அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். இப்போ இதெல்லாம் கேட்ட எலிசபெத் ஃப்ராங்கை மீட் பண்றான். ஃப்ராங்க் எலிசபெத் கிட்ட சைமனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறா. அதுக்கு எலிசபெத் இருந்துகிட்டு சைமன் உங்களை பார்த்தா பயமா இருக்கு, அதாவது சைமனுக்கு உங்க மேல ஒரு பயமா இருக்கு, அதனால அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணியாகணும்னா நீங்க சைமன் பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணியாகணும். இன்கேஸ் சைமன் பார்வையில நீங்க அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் சைமனால இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு எலிசபெத் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரியே ஃப்ராங்க் கூட இருக்கிற எல்லா நபர்களையுமே கட்டி போட்டு அவங்கள பயமுறுத்த ட்ரை பண்றாங்க. இப்போ சைமன் நினைக்கிறானா இவங்கள டம்மி பீஸ் நமக்கு கீழே வேலை பார்க்குற நபர்கள் சொல்லிக்கிட்டு சைமன் நினைக்கிறான். இதனால சைமனுக்கு ஃப்ராங்க் மேல இருந்த ஒரு பயம் இப்போ இல்லாம போகுது. இதுக்கப்புறம் அவங்க சைமனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது அந்த மியூசியத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். சைமன் ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட கார்ல போயிட்டு இருந்தான். அந்த பொண்ணோட பேர் மென்ஷன் பண்ணப்படல, நம்ம சும்மா சாரான்னு சொல்லிக்கலாம். இப்போ அவன் சாரான்னு சொல்ல போற அந்த பெண்ணோட ரெட் கலர் கார்ல போயிட்டு இருக்கான். அவன் இந்த மியூசியத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பெயிண்டிங் திருடுறதுக்காக ஃப்ராங்க் அந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துல சைமனுக்கும் ஃப்ராங்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஃப்ராங்க் என்ன பண்றான்னா சைமன் கிட்ட டிராயிங் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஓடி போயிடுறான். இந்த இடத்துல சைமனுக்கு தலையில பலம் அடிப்படுது. இப்படி அடிப்பட்டதோட சைமன் அந்த மியூசியத்தை வெளியே வரான். அப்படி வெளியே வரும்போது சைமனுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னன்னு இப்போ நம்ம காட்டப்படல. இப்போ சைமன் நடந்து போயிட்டு இருக்கும்போது சைமன் ஒரு கார் வந்து ஏத்துது. அந்த கார்ல ஒரு பெண் இருக்கா, அது யாருன்னா சாரா. ஆனா சைமனுடைய கண்ணுக்கு சாரா எப்படி தெரியுறானா எலிசபெத்தா தெரியுறா. அவன் என்ன பண்றானா உடனே அந்த காருக்குள்ள போய் எலிசபெத்தா நினைச்சு பேசுறான். உண்மையை சொல்லி நீ தான் என் நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத்தை கொல்ல ட்ரை பண்றான். அவன் அந்த இப்படி வேலை மட்டும் இந்த மாதிரி பண்ணல, ரியல் வேலையுமே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சைமனை இப்படி வேலை வெளியே கொண்டு வராங்க. இதை பாக்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல எதுக்காக சைமன் எலிசபெத் நினைக்கணும்னு. இதுக்கப்புறம் அவங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படிப்பட்டதுன்னா சைமன் தான் வாழ்க்கையில பார்த்த எல்லா விஷயத்தையுமே போட்டோவா காட்டுவாங்க. அப்படி போட்டோவா காட்டும் போது அவ எதுல கான்சென்ட்ரேட்டா இருக்காங்களோ அந்த போட்டோ மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு 100 போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த 100 போட்டோவையும் ஒரு 10 செகண்ட் காட்டுவாங்க. அந்த 10 செகண்ட்ல அவ ஒரு போட்டோ மேல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணானா அந்த போட்டோ அப்படியே இருக்கும். இப்போ ஒருவேளை ஒரு போட்டோவை 10 செகண்ட் கம்மியா பார்த்தானா அந்த போட்டோ டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி 100 போட்டோவும் கட் ஷாட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கட் ஷாட் பண்ணும்போது கடைசியா ஒரே ஒரு போட்டோ இருக்கு, அது யாருன்னா எலிசபெத். இப்போ சைமன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற அதே நேரத்தில் சைமனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல என்ன நடக்குதுன்னா சைமனும் எலிசபெத்தும் ஒன்னா வாழ்ற மாதிரி இருக்கு. இப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்போ ஃப்ராங்குக்கு எலிசபெத் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரடைஸ் பண்ணும்போது அவன் அந்த கனவுல எலிசபெத்தை மீட் பண்ணான். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயுமே கடைசி எலிசபெத் போட்டோ தான் இருக்கு. ஒருவேளை எலிசபெத்தும் சைமனும் பார்ட்னர் ஆப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். இதனால ஃப்ராங்க் என்ன பண்ணானா எலிசபெத் கிட்ட சந்தேகத்தோட கேட்கறான் எதுக்காக சைமன் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கான்னு. இப்போதான் எலிசபெத் உண்மையான எக்ஸ்பிளைன் கொடுக்க ஆரம்பிக்கிறா. சைமனுக்கு தலையில பலமா அடிபட்டனால அவன் மூளைல ஸ்பேஸ் உருவாயிருச்சு. அந்த ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு நினைவுகள் இருந்திருக்கு. அந்த நினைவுகளை அவனை ஃபுல்ஃபில் பண்றான். உதாரணத்துக்கு அந்த நினைவுகளை யாரோ ஒருத்தரோட லவ் பண்ணியிருந்தானா அந்த லவ் பண்ண விஷயத்த என் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கறான். அதாவது அவனுக்கு பாஸ்ட்ல ஒரு லவர் இருந்த மாதிரியும் அந்த லவர் தாண்டானும் சைமன் திங்க் பண்றதா எலிசபெத் சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிற ஃப்ராங்க் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ எலிசபெத் ஃப்ராங்கோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எலிசபெத் ஃப்ராங்க் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், பட் அவங்க கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவங்க கூட எனக்கு வாழ்றதே பிடிக்கல, இப்போ நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத் சொல்றா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ராங்கோட டிராயர் ஓப்பன் பண்ணி பார்க்கறா. அதுல ஒரு கன் இருக்கு. இதுக்கப்புறம் எலிசபெத் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தா சைமன் இருக்கான். சைமன் ரொம்பவுமே கோவத்தோட இருக்கான். இது காரணம் என்னன்னா எலிசபெத் ஃப்ராங்கோ ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை நம்ம நேட் பார்த்துட்டான். நேட் இந்த விஷயத்தை அப்படியே சைமன் கிட்ட சொல்லிட்டான். சைமனை பொறுத்த வரைக்கும் எலிசபெத் தான் வல்லவர். பட் எலிசபெத் வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அந்த விஷயம் சைமனுக்கு பிடிக்காம போகுது. இதனால சைமன் ரொம்பவும் கோவத்தோட எலிசபெத்தை திட்டுறான். இதுக்கு எலிசபெத் என்ன பண்றானா அவ கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். பட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம ஃப்ராங்க் என்ன பண்ணிருக்கானா எலிசபெத்தோட வீட்லயுமே ஒரு மைக் வச்சிருக்கான். இன்கேஸ் ஒருவேளை சைமன் எலிசபெத் கிட்ட அந்த டிராயிங் எங்க இருக்குன்னு சொன்னானா அந்த விஷயம் எனக்கு தெரிய வருங்கிற காரணத்தினால அவன் எலிசபெத் வீட்ல மைக் வச்சிருக்கான். பட் இந்த விஷயம் எலிசபெத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ராங்க் இருக்கான். இப்போ சைமன் எலிசபெத் கூட நைட் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ராங்கை மீட் பண்ண போறான். ஃப்ராங்க் சைமன் கிட்ட உண்மையான அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு சைமன் இருந்துட்டு எனக்கு பாத்ரூம் வரமா இருக்கு, நான் தனியாக போயிட்டு வரேன்னு சொல்றான். ஏன்னா இப்போதான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஃப்ராங்க் என்ன பிளான் பண்ணிச்சிருக்கானா அந்த டிராயிங் அவன் எங்க இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை சாகடிக்கிற முடிவு இருக்காங்க. பட் இந்த விஷயம் சைமனுக்கு தெரிய வந்தனால அவர் ரொம்ப பயத்துல இருக்கான். உடனடியாக அவன் எலிசபெத் கால் பண்ணி எலிசபெத் கிட்ட பேசுறான். இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் எங்க இருக்குங்கிற அட்ரஸை அவகிட்ட சொல்றான். அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னா அது ஒரு கார் டிக்கில இருக்கு. அந்த கார் யாருடையதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாராங்கிற ஒரு பெண்ணை பார்த்துருப்போம்.
இருப்போம். அந்த பெண் கிட்ட ரெட் கலர் ஒரு கார் இருக்கும். அந்த கார் டிக்கில தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்றான். அப்படி சைமன் சொல்றது மட்டும் இல்லாம பிராங்க் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்ட இந்த உண்மையை வாங்கிட்டு என்னை சாகடிக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே வரணும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்றான். அதுக்கு எலிசபெத் என்ன சொல்றானா, நான் நேத்து நைட் தான் பிராங்கோட வீட்டுல இருந்தேன். அப்போ பிராங்கோட வீட்டு டிராயர்ல ஒரு கன் இருக்கும். அந்த கன் நீ எடுத்துக்கோ. அந்த கன் எடுத்து நீ எல்லாரும் ஷூட் பண்ணுன்னு சொல்றா. அதே மாதிரி சைமன் கன் எடுத்து எல்லாரும் ஷூட் பண்றான். இப்போ பிராங்க் இறந்து போனதுக்கு அப்புறமும் பிராங்க் பேசுறான். இதை பார்த்து சைமன் வியந்து போறான். இப்போதான் சைமனுக்கு தெரிய வருது அவ இவ்வளவு நேரம் இருந்தது ஹிப்னடைஸ் பண்ண வேர்ல்டுங்கிறது. இப்போ சைமன் எழுந்து பார்க்கும்போது நியூடா இருக்கான். அதாவது அன்னைக்கு நைட் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹிப்னடைஸ் பண்ணிருக்கான்னு. இப்போ சைமன் அந்த ஹிப்னடைஸ் பண்ணும்போது அந்த உண்மையான பெயிண்டிங் எங்க இருக்குங்கிற அட்ரஸை எலிசபெத் கிட்ட சொல்லிட்டான். அதனால எலிசபெத் அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்போ சைமன் என்ன பண்றானா, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சைமனை தேடி பிராங்க் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா பிராங்க் எல்லாருமே எலிசபெத் வீட்டு ஒரு மைக் வச்சிருப்பாங்க. அந்த மைக் மூலமா சைமன் எப்ப அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு சொல்றானோ அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த விஷயம் எப்படியோ எலிசபெத்துக்கு தெரிய வந்துச்சு. இதனால எலிசபெத் என்ன பண்ணானா, சைமன் அந்த பெயிண்டிங்கோட அட்ரஸ் சொல்லும்போது அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டா. அதனால அந்த விஷயம் பிராங்க்கு தெரியாம போகுது. அதனால தான் பிராங்க் அவங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டு சைமன் தேடி வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எலிசபெத் இல்ல, எலிசபெத் கண்டிப்பா அந்த பெயிண்டிங்கை தேட தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ பிராங்க் என்ன சொல்றானா, நீ அந்த அட்ரஸை சொல்லு, நம்ம பேச பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு சைமன் கிட்ட சொல்றான். அதுக்கு சைமன் இருந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், சொன்னா நீ சாகடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அதுக்கு பிராங்க் இருந்துட்டு நம்ம 2 பேர் தான் பெயிண்டிங் தேட பிளான் பண்ணோம். பட் இப்போ 3வது ஒருத்தி பெயிண்டிங் தேட போறான்னு சொல்லிக்கிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம நேட் என்ன பண்றானா, எப்படியோ கஷ்டப்பட்டு எலிசபெத்தை பிடிச்சு கொண்டு வந்துடுறான். இப்போ நம்ம பிராங்க் எலிசபெத்தை பார்த்து அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு எலிசபெத் இருந்துட்டு எந்த வார்த்தையும் சொல்ற மாதிரி தெரியல. இதனால வேற வழி தெரியாத பிராங்க் எலிசபெத் அடிக்க ட்ரை பண்றான். இதனால சைமன் அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னா என் கார் டிக்கில இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பிராங்க் இருந்துட்டு அதுக்கு சான்ஸே இல்ல, உன் ஃபுல் காரையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்னு சொல்லிட்டு பிராங்க் சொல்றான். அதுக்கு எலிசபெத் இருந்துட்டு அவன் சொல்றது உண்மைதான், பட் அவன் சொல்றது அவன் கார் இல்ல சாராவோட கார்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா சைமன் எப்பவோ அந்த டிராயிங் இருக்கிற இடத்த சொல்லிட்டான். சைமன் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இம்ப்ரூவைஸ் பண்ண வரும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், பீரோன்னு சொல்லிக்கிட்டு. அந்த பீரோ நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள ஒரு கார் சாவி இருந்திருக்கும். அந்த கார் சாவி யாரோடையதுன்னா சாராவோட கார் சாவியோட தான். உண்மையாவே அந்த காருக்குள்ள தான் டிராயிங் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத் சொல்றா. இந்த விஷயத்தை தான் அவன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் சொல்றாங்க. இப்போ பிராங்க் எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, எலிசபெத் இங்கே இருக்கட்டும், எலிசபெத்தை நேட்டுங்கிற அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. இப்போ இவங்க சைமன் மட்டும் கொண்டு போய் அந்த கார்டிக்கு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள டிராயிங் எடுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல நேட் என்ன பண்றான்னா, எலிசபெத் கிட்ட தப்பான ட்ரை பண்றான். இதனால எலிசபெத் அவனை ரூம்குள்ள கொண்டு போறா. இப்போ சைமன் என்ன பண்றான்னா, பிராங்கோட போற மாதிரி போய் பிராங்க் அடிச்சு போட்டு திரும்ப எலிசபெத்தை காப்பாத்த வரான். இப்போ அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எலிசபெத்தை மட்டும் கூட்டி வரான். இப்போ சைமன் எலிசபெத்தை பார்த்து உண்மையை சொல்லு, உனக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறான். இப்போதான் எலிசபெத் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி சைமன் ஒரு மிகப்பெரிய சூதாட்டக்காரன். அந்த சூதாட்டத்தினால அவன் நிறைய பணங்கள் ஆசாயிருச்சு. இந்த பழக்கத்தை அவன் போக்குறதுக்காக ஒரு ஹிப்னடைஸ் மீட் பண்றான். அது யாருன்னா எலிசபெத் தான். இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் லவ் வருது. இப்படி லவ் வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இந்த வாழ்க்கை போக போக எலிசபெத்துக்கு பிடிக்காம போகுது. இதனால அவன் என்ன பண்றான்னா, சைமனுக்கு ஹிப்னடைஸ் பண்ணி அவ எலிசபெத்துங்கிற ஒரு பொண்ணை பார்க்காத அளவுக்கு அவ பிரெயினை பிரெயின் வாஷ் பண்றான். அதனாலதான் இவ்வளவு நாள் சைமனுக்கு எலிசபெத்துங்கிற பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும். பட் எந்த நினைவுகளும் அவங்ககிட்ட இருக்காது. இது காரணம் என்னன்னா, எலிசபெத் பண்ண அந்த பிரெயின் வாஷ் தான். இப்ப சைமன் எலிசபெத்தும் அந்த காரை பார்க் பண்ணிருக்கிற அந்த கார் பார்க்கிங் போறாங்க. அந்த கார் பார்க்கிங்கோட டிக்கிங் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பெண் இறந்து கிடக்குறா. அது யாருன்னா சாரா தான். அவ ஏதோ ஒரு வகையில சாராவை சாகடிச்சுதான் இதுக்குள்ள போச்சிருக்கான். பட் இதுக்கான ஆன்சர் நமக்கு பின்னாலே தெரிய வரும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு எலிசபெத் கிட்ட கொடுக்குறான். பட் இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம பிராங்க் வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல பிராங்குக்கும் சைமனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில சைமன் இறந்து போயிடுறான். பிராங்க் இப்படியே ஒரு இடத்த தப்பிச்சிடறான். பட் டிராயிங் அவங்ககிட்ட கிடைக்கல. அந்த பெயிண்டிங் யார்கிட்ட இருக்குன்னா எலிசபெத் கிட்ட. இதுக்கப்புறம் நமக்கு சில விஷுவல்ஸ் காமிக்கப்படுது. இதான் இந்த படத்துல நடந்த சில உண்மையான விஷயங்கள். உண்மையாலுமே இந்த படத்தோட வில்லன் யாருன்னா எலிசபெத் தான். எலிசபெத் சைமன் ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவன் மெமரியில சில ப்ரோக்ராம் இன்ஜெக்ட் பண்ணிட்டா. அதாவது சைமன் நிறைய சூட்டை விளாண்டு அவன் ஒரு மிகப்பெரிய கடங்காரன் ஆகிட்ட மாதிரி காமிக்கிறா. அந்த கடங்காரன் ஆனனால அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக அவன் அந்த டிராயிங்கை திருடுறான். அப்படி திருடின டிராயிங்கை உன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த பெண்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவனை ஹிப்னடைஸ் பண்ணி அவன் மெமரி எல்லாம் அழிச்சிருக்கா. இதனால தான் அன்னைக்கு சைமன் அந்த டிராயிங்கை திருடி இருப்பான். பட் இந்த இடத்துல எதிர்பார்க்காம நடந்த விஷயம் என்னன்னா, தெரியாதனமா சைமனுக்கு தலையில் அடிபடும். இதனால என்ன ஆகுதுன்னா, சைமனுடைய பழைய நினைவுகள் அவனுக்கு வந்துட்டு போகுது. இப்போ இதே நினைவுகளோட சைமன் வெளியே வரும்போது அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஒரு போட்டோ இருக்கு. அது யாரோடதுன்னா எலிசபெத் போட்டோ. இப்போ இதே நேரத்தில் சாரா அந்த இடத்துக்கு வந்து சைமன் மேல காலை விட்டு ஏற்றிருப்பா. இப்போ சைமன் அந்த கார்க்குள்ள ஏறி இருப்பான். பட் சைமனுடைய கண்ணுக்கு சாரா எலிசபெத்தா தெரிஞ்சிருப்பா.
அது காரணம்னா இவன் மூளையில் இருக்கிற அந்த பிரெயின் விஷயம் தான். அவன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அவன் ஆல்ரெடி எலிசபெத் கூட வாழ்ந்திருக்கான். பட் அந்த நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போனனால இப்போ தலை குழம்புனால அந்த நினைவுகள் வந்துட்டு போகுது. அதனால சாராங்கிற அந்த பொண்ணு அவங்க எனக்கு எலிசபெத்தை தெரிஞ்சிருக்கா. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் எலிசபெத்துங்கிற பொண்ணு இவ வாழ்க்கையை மாத்தின ஒரு பொண்ணு நினைக்கிறான். அதனால அந்த இடத்துலயே எலிசபெத்தை சாகடிக்கிறான். பட் அவன் சாகடிச்சது உண்மையான எலிசபெத் கிடையாது, சாராவை. அதுக்கப்புறம் அவன் சாராவை சாகடிச்சு அந்த கார்டு கீழே போட்டு அந்த பெயிண்டிங் அந்த இடத்துல வச்சிருப்பான். இதுக்கப்புறம் சைமன் மயக்கம் போட்டு கீழே விழுவான். அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்லாம போயிடும். அதாவது எலிசபெத்துங்கிற பொண்ணு அவன் பார்த்ததாவும் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லாம போகுது. இப்போ இந்த விஷயங்கள் நடந்து பல மாசங்கள் கழிச்சு ஒரு நாள் பிராங்க் அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர்ல ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல எலிசபெத் பேசுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எலிசபெத் என்ன சொல்றானா, இந்த பெயிண்டிங் திருடுறதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டேன். இந்த மாஸ்டர் பிளான் எனக்கு ஹெல்ப் பண்ணது சைமன் தான். பட் சைமன் இப்போ உயிரோட இல்ல. அவன் ஞாபகார்த்தமா இந்த பெயிண்டிங்கை நான் வச்சுக்க போறேன். அதனால நீ எக்காரந்து கொண்டு இந்த பெயிண்டிங்கை திருட ட்ரை பண்ணாத. உண்மையை சொல்ல போனா இந்த பெயிண்டிங் திட்ட வந்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் நடந்த விஷயங்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம். சைமன் காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு நபர். பட் அந்த பெயிண்டிங்ஸ் விற்கிற அதே நேரத்தில் அவர் மிகப்பெரிய சூதாட்டக்காரனா இருக்கிறான். இதனால அவனுக்கு நிறைய மணி லாஸ் ஆகுது. இதனால அவன் இந்த சூதாட்டத்தை மறக்கிறதுக்காக ஒரு இப்ரடைஸ் மீட் பண்றான். அது யாருன்னு எலிசபெத். பட் இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு லவ் வந்து 2 பேரும் ஒன்னா வாழ ட்ரை பண்றாங்க. பட் நாட்கள் போக போக எலிசபெத்துக்கு சைமனை பிடிக்கல. இதனால அவங்க 2 பேரும் அப்படியே பெரிய ட்ரை பண்றாங்க. இப்போதான் எலிசபெத் சைமனுக்கு பண்றா. அப்படி இப்ரடைஸ் பண்ணும்போது சைமனுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அழிச்சிடறா. அதாவது சைமன் எலிசபெத் ஒரு பொண்ணை மீட் பண்ண மாதிரியே அதை அப்படியே மாத்திட்டா. இப்போ மூளையில புதுசா சில ப்ரோக்ராம் இன்ஜெக்ட் பண்றா. அதாவது சைமன் சூதாட்டத்தில் நிறைய பணத்தை லாஸ் பண்ணதாகவும் அதனால ஒரு மிகப்பெரிய கடன்காரனா மாறிட்டான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு டிராயிங் வேணும். அந்த டிராயிங்கை திருடுறதுக்காக பிராங்க் ஒரு நபரை மீட் பண்றான். அவனை வச்சு டிராயிங்கை திருட ட்ரை பண்றான். பட் இந்த இடத்துல எலிசபெத் பண்ண ப்ரோக்ராம்னால பிராங்கை ஏமாத்தி அந்த டிராயிங் மட்டும் தனியாக திருடிடுறான். அந்த டிராயிங்கை திருடி கொண்டு வந்து எலிசபெத் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. அதனால டிராயிங் எங்க வச்சுங்கிறதே மறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே எலிசபெத்தோட ஒரு மாஸ்டர் பிளான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அதாவது உண்மையாலுமே சைமன் எலிசபெத்தும் லவ் பண்ணவே இல்லை. அது எலிசபெத்தை உருவாக்குற சில கற்பனை விஷயங்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தை நீங்க டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் சைமன் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதனால இவகிட்டே ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பான். அது காரணம் என்னன்னா சைமன் ஆல்ரெடியே அவ கூட பழகிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிராங்க் எலிசபெத் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எலிசபெத் ஒரு வார்த்தை சொல்லுவா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த பாய் ஃப்ரெண்டை விட்டுக்கிட்டு நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா சைமன் தான். இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தோட உண்மையான கதை என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கிளியர் கட்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தவிர வரவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இது போக இந்த படத்துல நேட்டுங்கிற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இது யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.